மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் தமிழ் களஞ்சியத்தின் அன்பான வணக்கங்கள். என் 12ஆம் வகுப்பில் இதான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முத தேர்வு எழுத போகிறீங்க. அது மாத தேர்வு. ஏற்கனவே வாரத்தேர்வு எழுதிருப்பீங்க. இப்போ இந்த மாத தேர்வில் உங்களுக்கு இயல் ஃபுல்லாக படிப்பீங்க. இந்த இயல் ஃபுல்லால் உங்களுக்கு எவ்வளோ மதிப்பெண் வருதுன்றதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நல்லா எழுதிருப்பீங்க. வாங்க பார்க்கலாம். 1. செம்பருதி என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு நிலவுப்பூ. மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய சொல்லாய்வு கட்டுரையின் தொகுப்பு அஞ்சிரை தும்பி. கட்டுரை அஞ்சிரை தும்பி அப்படின்னு நான் சொன்னோமா, கட்டு எழுதுகிறேன் தம்பின்னு. அடுத்து பாருங்கள், பிழையான தொடரை கண்டறிய. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. காலை நம்ம மேல் நோக்கு நகரம் வரணும்னு சொன்னோமா இல்லையா? காலை, இந்த காலைன்னா காலை மாடை குறிக்கும். இது நகரம் தான் ஒன்று டன்னகரம் வரணும்னு சொன்னோம். மனம் மல்லிகை என்னது, மனம் வீசுது. இது வந்து மனசை குறிக்குது. இது வந்து டன்னகரம் தான் இந்த இடத்துல வரணும். அதனால் இது வந்து தவறான தொடர். ஏற்கனவே புக் பேக் தான். அடுத்து பாருங்கள், லேர்னிங் இஸ் a ட்ரெஸ் தட் வில் ஃபாலோ இட்ஸ் ஓனர் எவ்ரிவேர். இதுக்கு என்ன அர்த்தம்? லேர்னிங், அந்த வார்த்தையை உங்களை குறிச்சு வச்சுருக்கேன். லேர்னிங்னாலே கற்றல், அப்போ கற்றுக்கொள்ளுதல், அப்போ கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அடுத்து பாருங்கள், தாமரை இலை நீர் போல. ஓமை தொடர நான் சொற்றல் அமைத்து. அப்புறம் தாமரை இலை நீர் பட்டால் என்னாகும்? ஒட்டாது. அதை ஒட்டாமல். அப்போ என் தாத்தா உறவுகளுடன் தாமரை இலை நீர் போல வாழ்ந்தார். அப்படின்னா அந்த உறவோட வயதானனால உறவு வேணாம் எது வேணும்னா வாழ்கிறார். அதுக்கடுத்து பாருங்கள், கலைச்சொல். ஆர்ச்சியாலஜி என்னது? தொல்லியல். அடுத்து பாருங்கள், எவையேனும் 3 வினாக்கள். 4மே எளிமையான வினா தான். நீங்கள் 4 ஏதாவது 3 எழுதிருப்பீங்க எளிமையாக. அடுத்து பாருங்கள், எவையேனும் 1 இருக்குது. இது 2மே ஈஸி தான். எல்லாமே ஒரு இயல்னால நீங்கள் எல்லாமே படித்தது தான். அதே போல் கவிஞர் சிற்பி சொல்லக்கூடிய தமிழ் சீரியல் வியந்து பாரதியுடைய கடிதத்தின் வாயிலாக. அதே போல் மனப்பாட பாட்டு டெய்லி படிப்பீங்க. ஆனால் எளிமையாக எழுதிருப்பீங்க. சரி, வாழ்த்துக்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 6க்கு எத்தனை மதிப்பெண்ன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த தேர்வுக்கு நல்லா படிங்க. அடுத்த மாத தேர்வில் சந்திப்போம். இடையில வார தேர்வு இருக்குது, அதுக்கு நல்லா படிங்க. வாழ்த்துக்கள். நன்றி.